ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கு எபிசோடை பார்க்கலாம். வீட்டில் எல்லோரும் கதிரை விட்டுட்டாங்களா போலீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, லாயர் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, கதிரை விட முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இதை கேட்ட வீட்டில் எல்லாருமே ரொம்பவும் வருத்தப்பட்டு அழறாங்க. சரவணனும் செந்திலும் அந்த பொண்ணை தேட கிளம்பிடுறாங்க. 2 பேரும் ராத்திரி முழுசும் தேடிட்டே இருக்கிறாங்க. அந்த பொண்ணு கிடைக்கல. காலையில் பாண்டியன், பழனி கூட ராஜியும் கதிரை பார்க்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஏம்மா, நீ எப்படிம்மா இந்த பயலை கட்டின அப்படின்னு சொல்லிட்டு ராஜிக்கிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்க, கதிர் நல்லவன், நான் விரும்பி தான் கதிரை கல்யாணம் பண்ணேன், அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் இந்த பொண்ணை கடத்தி இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லணும், இல்லைன்னா நடக்கிறதே வேறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு. அதுக்கு பாண்டியன், ஏன் சார் நீங்கள் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி தேட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு. என்ன போலீஸ் இவரை பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை மாதிரி உட்கார்ந்த இடத்துலையே இருந்து சட்டம் பேசிகிட்டே இருக்காருன்னு நமக்கு கடுப்பாகுது. இந்த டைமில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த பொண்ணை சரவணனும் செந்திலும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இந்த டைமில் கூட என்ன உன் தம்பி பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லிட்டானான்னு சொல்லிட்டு மக்களாக கேட்குறாரு. அதுக்கு கதிரோட பிரதர்ஸ், கதிர் ரொம்ப நல்லவன், அவன் தான் இந்த பொண்ணை காப்பாற்றி அந்த பொண்ணோட வீட்டு திருமணம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுருக்கான்னு சொல்ல, அந்த பொண்ணு அடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆமாம் சார், அவங்க சொல்கிறதெல்லாம் சரிதான். அவர் இறக்கி விட்டுட்டு போனதும் பின்னாடியே அந்த பேட் பாய்ஸ் ஒரு வேனில் வந்து என்னை கடத்திட்டு போய் சித்திரவதை பண்ணாங்க. ஒரு டைமில் நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன். எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது தான் இவங்க வந்து என்னை காப்பாற்றினாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் அந்த பேட் பாய்ஸையும் லாக்கப்பில் போட்டுடுறாங்க, கதிரையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அது சரி, இந்த பொண்ணை எப்படி சரவணனும் சிந்திலும் காப்பாற்றிருப்பாங்கன்னு நமக்கு யோசனையாக இருக்குது. ஒருவேளை டைரக்டர் அதை நாளைக்கு சொல்லுவாரோ?